வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் மதிய வணக்கங்க. அங்காள பரமேஸ்வரி மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு தெரிந்த அத்தனை தெய்வங்களையும் வணங்கினாங்கன்னா ஒரு தெய்வத்தை வணங்கும்போது ஒரு பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் வந்துங்க அவ்வளோ ஒரு அற்புதமான கோயில்கள், எத்தனையோ கோயில்களுங்க, பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது. நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கே நம்ம வாழ்நாள் முழுவதும் போராடுறோம். நம்ம சில பேருக்கு அது நிறைவேறுது, சில பேருக்கு அது நிறைவேறாமலே போகுது. அந்த மாதிரி பல கஷ்டங்களை வாழ்நாள் முழுவதும் சேமித்து கஷ்டப்பட்டால் கூட நம்ம ஒரு வீடு கட்டுறதுன்றது சிரமமாக இருக்கிற இந்த காலத்தில். அந்த காலத்தில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டால் கூட இறை தொண்டு செய்கிறத அவங்க வந்து தவற மாட்டாங்க. ஏன்னு கேளுங்களேன், ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தவங்க போயிட்டு ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுத்துட்டு வருவாங்க. அந்த இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டை வேலைகளை எல்லாமே மக்கள் வந்து ஒன்று கூடி செஞ்சு கொடுப்பாங்க. மன்னரோட உத்தரவாக இருந்தால் கூட மக்களே இஷ்டப்பட்டு போய் செய்வாங்க. அந்த சாப்பாடு, வயிற்றுக்கு சாப்பாடு கொடுத்தா போதும், இறைவனுக்காக எல்லா விதமான வேலைகளையும், எவ்வளோ கடுமையான வேலைகளையும் அவங்க செஞ்சு நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெரிய பெரிய கோயில்களை நம்ம தலைமுறையும் பார்க்குற அளவுக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம முன்னோர்களுங்க. போய் பாருங்கள். நம்ம 1000 சம்பாதிச்சா கூட வாழ்நாளில் ஒரு முறையாவது தெய்வ கோயில்களுக்கு செல்ல வந்து பணத்தை செலவு பண்ணுங்கள். ஒன்றும் தவறு கிடையாது. அது வந்து பல மடங்காக உங்களுக்கு பெருகி வரும். நீங்கள் ரூ. 1000 செலவு பண்ணி ஒரு கோயிலை போய் பார்த்தீங்கன்னா கூட 10,000 லட்சமாக உங்களுக்கு திரும்பி வரும். அதுக்கெல்லாம் வந்து காசை மிச்சம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஓடி 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 உழைச்சிட்டே இருந்தீங்கன்னா கூட அந்த புண்ணியம் வந்து தெய்வ ஸ்தலங்களை மிதிக்கிற நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன் வந்து கிடைக்காம போச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு பல இழப்புகள் நம்மளுக்கு தான். அதனால் அந்த தெய்வத்தோட தலங்களை போய் நம்ம காலடி படுற அளவுக்கு நம்ம போய் அங்கே வணங்கும் பொழுது ஒரு கோயில்களுக்கும் ஒரு விதமான வைப்ரேஷன் இருக்குது. அது நம்மளுக்கு படும்பொழுது நம்மளுக்கு வந்து கெட்ட விஷயங்கள் நெருங்கி வந்தால் கூட அதெல்லாம் வந்து மாறி நல்ல விஷயங்களாக மாறி நல்லதாகவே நடக்கும். அதனால் தெய்வத்துக்கு செய்கிற அந்த ரூ. 1000 செலவுன்றது உங்களுக்கு பல லட்சங்களாக உங்களுக்கு திருப்பி வரும். அதோட நன்மைகள் தான் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் கோயில் குளங்களுக்கு செலவு பண்ணுறத அது ஒரு வேஸ்ட்டு செலவாக நினைக்காதீங்க. அது வந்து அத்தியாவசிய செலவாக நினைங்க. இப்போது இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் கூடங்க தசம பாகம்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்க சம்பாதிக்கிற பணத்தில் சர்ச்சுக்கு கொடுப்பாங்க. நம்ம அந்த மாதிரி கொடுக்குறதில்ல. எப்போயாச்சும் கோயில்களுக்கு போனோம்னா உண்டியலில் ஒரு 10, 20 ரூபா போடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி நம்ம வாழ்நாளில் ஒரு வருஷத்தில் 2 முறையோ 3 முறையோ தெய்வத்தை போய் ஏதாவது ஒரு கோயில், பெரிய பெரிய தலங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து மேம்படும். உங்கள் வறுமைகள் நீங்கும், உங்கள் குடும்ப பிரச்சனைகள் நீங்கும், உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல விதமான பாசிட்டிவான விஷயங்களே உங்களுக்கு நடக்கும். அதனால் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.